குட் மார்னிங், வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு காலை பொழுது இவர் கூட்டி கொண்டு போய் அகலினை ஸ்கூல் விட்டவர். நாங்கள் 2 பேரும் வீட்டை இருக்கிறோம். கார்டனை பாருங்கோ, கார்டன் முதல் தான் எல்லாம் க்ளீன் பண்ணினவர். இன்னும் க்ளீன் பண்ணணும். தம்பியிட கழிச்சு அரை கழுவி வழியில் காய வச்சிருக்கிறேன். மற்றது இங்கே ஸ்ட்ராபெரி போட்டிருக்கிறேன். இந்த கருப்பு சாடிக்குள்ளே வெண்டிக்காய் விதை போட்டுனா அது வளரவே இல்லைங்க. விதருக்கு அப்படியே திரண்டி போயிருக்குது. என்ன செய்ய, ஸ்ட்ராபெரியான பூத்து பழுக்குது. அங்கால ரோஸ் நிற்குது. ஆப்பிள் மரம் பூத்துட்டுது, காய்ச்சி கொண்டு இருக்குது. சின்ன காயாக வந்துருக்கு. உங்களுக்கு நான் பிறகு காட்டுறேன் என்னோட வீடியோ விளையாத. பிறகு இங்கால என்னென்னா, எங்கால ஆரியன் படத்திலிருந்து நான் அவருக்கு கொக்கோமல் போட்டு விட்டுருக்கிறேன். பார்த்து கொண்டு இருக்கிறார். சட்டுட்டு தானும் கையடிக்கிறாரு, தான் ப்ளே பண்ணி கொண்டு இருக்கிறாரு. நான் இங்கால காலம சாப்பாடு தோசை சுட்டு கொண்டு இருக்கிறேன். காலமை இன்றைக்கு தோசை சுடுவோம். இவர் கடைக்கு போயிட்டாரு, கொஞ்சம் எங்களுக்கு திங்ஸ் கொஞ்சம் வாங்குறதுக்கு. அவர் என்னென்ன கொண்டு வரார், என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கோ. இன்னும் நாங்கள் டெஸ்கோவில் போய் தான் வாங்கி கொண்டு வர போகிறாரு. டெஸ்கோவில் என்னென்ன வாங்கிட்டு வராருன்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ தொடர்ச்சியாக காட்டுன்னு பாருங்க. ஒரு எப்படி திரும்பி அந்த டாய்ஸ் எல்லாம் எடுக்கிறாருன்னு பாருங்க. இப்படி மார்னிங் டைமில் கொஞ்சம் மழை விட்டுருவேன். நீ கொஞ்சம் டயர்டாக ஏற்கனவே இருக்கு. நான் சாப்பாடு தீர்த்திட்டேன். காலமாக சாப்பாடு டயர்டாக இனி கொஞ்சம் தாளவருக்கு நான் மில்க கொடுத்துட்டு அவரை நித்யாக்க இனி சரி அவருக்கு. வாங்கோ, வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கலாம். டெஸ்கோவால் வந்துட்டாரு. பாருங்க என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வந்துருக்கிறாருன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளவும் இன்றைக்கு எங்க பில்லுங்க பில் எடுக்க இல்லையா? இவ்வளவு எப்போவுமே ஒரு கடைக்கு போனால் பில் எடுத்துகிட்டு வர மாட்டார். இது ஆரியனுக்கு ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன் என்னென்ன போட்டிருக்கேன்டா, பனானா, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, வாட்டர்மெலன், ரேஸ்பெரி, லெமன் ஜூஸ் விட்டு நல்லா இருக்கும். இது ரெடிமேடாக அவங்களுக்கு சும்மா கார்களில் போய் வைக்க பசிச்சா உடனே கொடுக்குறதுக்காக வாங்கி வச்சுனேன். இதுவும் அப்படித்தான், சும்மா ஒரு ஸ்ட்ரிக் கொண்டு பீச்சும் பனானாவும் போட்டு ஸ்ட்ரிக். இதுவும் விரும்பி சாப்பிடுவருக்கு. இப்போ பல்லு முளைக்குது தானே, ஃப்ரம் 7 months இருந்து இப்போ பல்லு முளைக்குது தானே, இப்போ அவர் விரும்பி சாப்பிடுவார். இதுவும் ரெடிமேட் ஃபுட் தான். அதுக்கு பாஸ்தா, இதுவும் சிக்கன் டின்னர்னு சொல்லி நல்லா இருக்கும். விரும்பி சின்ன இங்கே அப்படி போத்தில் அடைச்சி இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஓகே, ஹெல்த் வைஸில் ஓகேயாக இருக்குது. இது சீஸ் ஸ்டிக் கொண்டு அகலியனுக்கு பெரியவருக்கு இது அவர் விரும்பி சாப்பிடுவார். இந்த சீஸ் ஸ்டிக். மற்றது சொசேஜ், சிக்கன் சொசேஜ், பிரெட். மற்றது இதுவும் பனானா பொரிஞ்சு அகலியனுக்கு ஆரியனுக்கு ஃப்ரம் 7 months இருந்து. இது நாங்கள் அவருக்கு மில்க் கட் பண்ணி தீர்த்து. இதுதான் நான் போன வீடியோட சொல்லியிருப்பேன், பனானா பொரிஞ்சு தீர்த்தினான்னு சொல்லி. அவருக்கு மில்கில் கரைச்சி தீர்த்த சாப்பிடுவார். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்குறேன் நான். மற்றது இது ரேப், அகலியனுக்கு ஸ்கூலுக்கு மார்னிங்கில் அவருக்கு ரப் பண்ணி இதில் இதுகளெல்லாம் வச்சு கொடுக்குறேன். அதுக்காக சிக்கன், பெரிய சிக்கன் ரெடிமேடாக செய்தது தான். இதுவும் சிக்கன், ரோஸ்டட் சிக்கன். இது சீட் ஸ்லைட்ஸ். இதுகளுக்குள்ள பானுகளுக்குள்ளே நாங்கள் சாண்ட்விச் செய்யறதுக்குள்ள அதுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு பனீஸ், டொமேட்டோ சோஸ், கீரை, ஸ்பைனிஷ் கீரை, பேபி ஸ்பைனிஷ் கீரை. எனக்கு இன்றைக்கி பருப்பு போட்டு கீரை போட்டு கொடுக்க போகிறோம் நாளைக்கு. அதால் பனானா, மற்றது தண்ணி. இவ்வளவுதான் இன்றைக்கு ஷாப்பிங் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படியும் இவ்வளோ ஒரு 15-20 பவுனுக்கிட்ட வரும். எப்படியுமே நாங்கள் இவ்வளவுத்துக்கு ஷாப்பிங் பண்ணுறது நெடுகளுமே இப்படி வரும். டெய்லி இல்லை, ஒரு 2 days ஒருக்கா 3 days ஒருக்கா இப்படி ஷாப்பிங் பண்ணியே ஆகணும். ஓகே, இதுதான் இந்தியா ஷாப்பிங், எங்களோட வீட்டு ஷாப்பிங். என்ன நடக்குது?
இது என்ன நடக்குது நாங்களுக்கு சைக்கிள் ஓடுறோமா நாங்கள் சைக்கிள் எப்படி ஓடுறது ஓ எங்கே போகுது சைக்கிள் ஓடி ஸ்ரீலங்கா போகிறோமா சைக்கிள் ஓடி எங்கே போகிற சைக்கிள் ஓடி ஸ்ரீலங்கா போகிறோமோ நாங்கள் ஸ்ரீலங்கா போகிறோமோ எங்கே போகிறோம் சைக்கிள் ஓடி பெல்ல பாப்போம் பெல்ல அம்மாக்கு ஈச்சடிடுங்க சிச்சிடுங்க அவங்க சிரிச்சிடுங்க அங்கே வாடகை எங்களுக்கு வெள்ளம் தெரியுதடி தங்கத்தின் வெள்ளு சைக்கிள் வர்றோம் நாங்களங்க வாங்க நாங்கள் முழுகுவோம் இப்போ குட் பாயா போய் முழுகிட்டு ஓடியாருவோம் ஓகேயா நீங்கள் ஓகேயா தங்க கிட்டி முழுகிட்டு வந்து சோஞ்சம் குளிச்சுட்டு பாப்பா குடிச்சிட்டு நித்தா கொள்ளுவோம் இருக்க குட் ஸ்லீப் பண்ண கொள்ளுவோம் நாங்களும் நித்தா கொள்ளுவோம் மத்தியானம் சமைக்க போகிறேன் இன்றைக்கு விளமீன் குழம்பும் கீரையும் தான் கடைய போகிறேன் விளமீன் குழம்புக்கு விளமீன் கழுவி வச்சுருக்கிறேன் வெங்காயம் பூடு பச்சை மிளகாய் கருவேப்பிலை தக்காளி பழம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறேன் இங்கே புளி ஊற வச்சுருக்கிறேன் அப்படியே எல்லாத்தையும் போட்டு கூட்டி தான் கறி வைக்க போகிறேன் தாளித்து கறி வைக்கையில் பெரிய விளமீன் கூட்டி கறி வைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் கூட்டித்தான் கறி வைக்க போகிறேன் விளமீனுக்குள்ளேயே பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் மொண்டா போட்டு புளி விட்டு தூள் போட்டு உப்பு வெந்தயம் எல்லாம் போட்டு அப்படியே கூட்டி குழம்பு வைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஒரு சட்டி எடுத்து விளமீன் பச்சை மிளகாய் பூடு தட்டி போட்டிருக்கிறேன் பூடு தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டேன் இப்போ நான் தூளும் போட்டு புளியும் விட்டு வெந்தயமும் போட்டு அப்படியே கையால் கலக்கிட்டு அப்படியே இன்னும் அடுப்பு ஒன் பண்ணையில் பாருங்க அப்படியே ஒன் பண்ணி விட போகிறேன் உரைப்புக்களவா தூள் போட்டுட்டேன் இப்போ வெந்தயம் கொஞ்சம் எப்போவுமே மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் தான் நல்ல டேஸ்ட் இனி புளி பிணைஞ்சு விட போகிறேன் புளி விட்டுட்டேன் இப்போ தேவைக்களவான உப்பு போட்டுட்டு அப்படியே இருக்க கையால் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஒன் பண்ணி விட போகிறேன் அது தென்பாட்டில் கொதிச்சு வர அப்படியே உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கினா நல்லா சுவையான மீன் குழம்பு ரெடி அங்கால அடுப்பில் நீ கீரை வைக்க போகிறேன் காலையில் வாங்கிட்டு வந்த ஸ்பெனிஷ் கீரையை தான் இப்போ சமைக்க போகிறேன் இதுக்கு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு வைக்க போகிறேன் ஆரியனுக்கும் இதில் தான் எடுத்து தீத்த போகிறேன் மீன் எடுத்து நான் தனியாக ஒரு விலை மீன் எடுத்து வச்சுக்கிறேன் முருகன் எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் அவிச்சு போட்டு கீரையோட அதையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொடுக்க ஆரியன் வடிவாக சாப்பிடுவார் வாங்குவோம் கீரைக்கும் மீன் குழம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எத்தனை பேர் கீரையும் மீன் குழம்பும் சாப்பிட்ருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஆரியன் நல்ல நித்திரை இருக்குது முழுக வாத்தினான் மேலே படுத்துருக்கிறார் நல்ல நித்திரை இருக்கிறேன் அதுக்குள்ளே இதை சமைச்சு முடிப்பேன் கண்டு இருக்கிறேன் அழுது சத்தங்கள் இருக்குதுன்னு பார்த்தேன் நானும் தலையில் நல்லா முழுகினான் இன்றைக்கு வாங்கோ கீரையும் சமைப்போம் நாங்கள் பாருங்கோ கீரையை நல்லா கழுவிட்டு சின்ன வெட்டி இருக்கிறேன் அப்போ தான் அந்த கேக்குள்ள மசிபடுமண்டு இப்போ வெங்காயம் பூடு கருவேப்பிலை உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு பச்சை மிளகாய் போடையில் என்ன சின்னாக்களுக்கு கொடுக்குறபடியாக பச்சை மிளகாய் போடையில் கீரை தண்ணி விடும் அப்படி தண்ணி விடும்போது ஒரு அரை டம்ளர் தண்ணி கொஞ்சம் விட்டு அதை அப்படியே அவிய வைக்க போகிறேன் அவிஞ்சு கொண்டு வந்த அப்புறம் தான் நான் உப்பு போட போகிறேன் ஏன்னா இப்போவே உப்பு போட்டால் அளவு தெரியாதுண்டா கீரை அவிஞ்சு கொண்டு வரைக்குள்ளே எங்களுக்கு கொஞ்சமாகும் அதனால் இப்போவே எங்களுக்கு அவிய போட்டால் உப்பு அளவு தெரியாதபடியாக லேட்டாக போட போகிறோம் உப்பு இதுவும் இப்படி அவியட்டும் இங்கே பாருங்க மீன் குழம்பு நல்லா தக்கன்னு கொதிச்சு கொண்டு இருக்கிறாரு நல்லா கொஞ்சம் கொதித்து வத்தி வரைக்குள்ளே உப்பு புளி சரி பார்த்துட்டு இறக்கச்சரி கீரைக்கு நான் தேங்காய் பால் விட போகிறேன் தேங்காய் பால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கீரை எப்போவுமே மசிச்சடைக்கைக்குள்ள இந்தியன் சமையல் கீரை மசியலும் மீன் குழம்பும் ஓம் நாங்கள் ஒளிம்பிட்டோம் நாங்கள் என்ன சவுண்ட் இது அம்மாக்கு என்னடு நாங்கள் ஒளிம்பிட்டோம் மோடி என்ன தங்கமணி
ஒல்லு மீனோன்னு ஒரு சத்தம். சரி அம்மா தூக்குறேன் பிள்ளைய வாங்க வாங்க அம்மா தூக்குறேன் அம்மா குட்டி கடவுளை உள்ளொடி உள்ளு அம்மா தூக்குறேன். இதார் ஒலிம்பினது இது எங்கட தெல்ல குட்டி ஒலிம்பிட்டான். எங்கட தெல்ல குட்டி ஒலிம்பியாச்சு. ஒரு கோழி நித்திர தான் கொண்டது, ஆனால் முழுக வாழ்த்தது கொஞ்சம் நித்திர தான் கொண்டது. ஒலிம்பிட்டு இப்போ இறக்கி விட அழுது கொண்டே இருக்குது. அடுப்பில் கறிகள் இருக்குது, ஆளை வச்சு கொண்டு தான் இப்போ நான் இதெல்லாம் ரக்கோடு. மீன் குழம்பு வத்திட்டுது. மீன் குழம்பு நீ இறக்க ஓகேயாக இருக்கும். பாருங்க மாட்டுறேன். மீன் குழம்பு நல்லா வத்திட்டாரு. இப்போ இவரை நான் இன்னும் ஒரு 2-3 மினிட் விட்டுட்டு இறக்க போகிறேன். பாருங்க கீரை நல்லா உருளைக்கிழங்குலாம் போட்டு நல்லா மசிச்சிட்டேன். தேங்காய் பால் விட்டு கீரைக்கறி ரெடி. எங்கால மீன் குழம்பும் ரெடி. பாருங்க உங்களுக்கு மீன் குழம்பு எப்படி இருக்குது, நல்லா திக்கா நல்லா இதாக பாருங்க எப்படி இருக்குண்டு செம்ம டேஸ்டாக இருக்கும். மீன் குழம்பும் ரெடி, ரைஸும் வேகுது. அங்கால பாருங்க ரைஸ் குக்கரில் ரைஸ் போட்டிருக்கிறேன். ரைஸ் வேகுது. இங்கே எனக்கும் மீன் அவிய வச்சிருக்கிறேன். இனி அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணணும். மீன் குழம்பு ஊற்றிட்டுது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அதனால் உடம்புல ஆறி இது பாருங்க என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. நீங்கள் அவருக்கும் ரைஸை கொடுத்துட்டு 2 மணி ஆகிட்டு 3:15 அகலினுக்கு ஸ்கூல் விட போது நாங்கள் தான் கூட்ட போகிறோம். அண்ணாவை மாறியர் அண்ணாவை கூட்ட மறுபடியும் நடந்து போவோம். அப்பா வேலைக்கு போயிட்டாரு, நாங்கள் அம்மண்ணாவை கூட்டிகிட்டு வருவோம் ஐயா. ஜஸ்ட் நாங்கள் வெளிக்கிட்டோம். இன்றைக்கும் அகலியனை கூட்டுறதுக்காக ஸ்கூல் போய் கொண்டு இருக்கிறோம். போய் அவரை கூட்டிக்கொண்டு வந்துட்டு இவருக்கு ஆல்ரெடி சாப்பாடு கொடுத்துட்டேன். அவருக்கு நீ வந்து கூட்டி வந்துட்டான். பிறகு சாப்பாடு எடுக்கணும். பாருங்கோ மே மாதம் எப்படி கருமூட்டங்கள் எப்படி கண்டு பாருங்கோ. மட்டும் போல் போன வருஷமெல்லாம் மே மாதத்தில் இங்கே பயங்கர மழை என்ற வெயில், சரியான வெயில். அதுவும் ஒரு 6 இந்த டைமில் எல்லாம் என் வயிற்றுல பயங்கர வெயில் அடித்தது. இப்போ இந்த டைம் மழை பெய்து கொண்டே இருக்குது. வெதர் ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கொண்டே தான் இருக்குது. என்ன செய்கிறது? எல்லோருக்கும் நான் போடுற வீடியோக்கள் உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்குதா? இப்போ நான் கொஞ்ச நாளாகவே எங்களுடைய அண்ணாட வீடியோ தான் போட்டுக்கொண்டே இருக்கேன் ஷோர்ட்ஸில். நீங்கள் ரொம்ப பெரிய ஆதரவு தாரீங்க. என்னுடைய கூட பிறந்த அண்ணா சிஎம் ஆனால் எப்படி இருக்கும், அப்படித்தான் எனக்கு ஒரு ஃபீல். எங்கள் தளபதி அண்ணா சிஎம் ஆனது. அவர்கிட்ட படங்களை நீ பார்க்க மாட்டோம் தான் மிஸ் பண்ணுறோம். ஆனால் அவருடைய பழைய அவர் நடித்த படங்கள் எல்லாத்தையும் திருப்ப போட்டு அவர்கிட்ட பாடல் எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு திருப்தி அடைஞ்சு கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ சொல்லிட்டேன் தளபதி ஃபேன் என்று சொல்லிட்டு. பிறகு எத்தனை பேர் எனக்கு பேசுகிறீங்களோ தெரிய இல்லை, எத்தனை பேர் ஆதரவு தாரீங்களோ தெரிய இல்லை. என்னுடைய உறவுகள் சப்ஸ்கிரைபர் எல்லாருமே தளபதி ஃபேனாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 25,000 பேர் சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்துட்டினா ரொம்ப ரொம்ப நன்றிகள். 25,000 பேர், இன்னும் 50,000 பேராகி 1,00,000 பேராகி என்னுடைய யூடியூப் சேனல் மேன்மேலும் வளரணும் என்று சொல்லித்தான் நான் நினைக்கிறேன். எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். 25,000 பேர் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபராக வழிவிட மாதிரி நான் கனவுல கூட நினைக்க இல்லை. ரொம்ப தேங்க்யூ, எல்லோருக்குமே நன்றி. தம்பியோட டவல் கீழே விழுந்துட்டு காய்ச்சி கொண்டு வரைக்குள்ள அவட்ட டவல் கீழே விழுந்துட்டுது. பாருங்க நாங்கள் இப்போ அகலினை கூப்பிட்ட பார்க்க தாண்டிட்டோம். ரோட்டுக்கு இறங்க போகிறோம். ரோட்டுக்கு இறங்கினோன்னா அவர்கிட்ட ஸ்கூல் தான். அவரை கூட்டி கொண்டு வந்துட்டு உங்களோட கதைக்கிறேன். பாருங்க ஸ்கூல் ஆள் எடுத்தாச்சு. ஆள் எங்கே இருக்குதுன்ட்டு பாருங்க. எதுக்குள்ளே இருந்து வர்ற குழப்படியில உச்ச கட்டங்கள் எல்லாம் என்ன செய்யறதுன்னு தெரிய இல்லை. பாருங்க அயன் வீட்டை போவாம் பார்க்க கண்டாச்சு ஊடு படுகுது பாருங்க. தான் 3 மினிட் தான் ப்ளே பண்ணிவிட்டு ஓடிக்கிற போகிறாராம் வந்து ஓடுபடுது. நீ இந்த ஊஞ்சல்களில் இருந்து ஆடிக்கடி தான் வீட்டை போகிறது.
ஓ இல்லையா போம் ஐயா அண்ணாவை பாருங்க ஓடிட்டாருங்க. வெயில் அடிக்குது, கருமகங்கள் சூழ்ந்து நிற்கிது. மழை வரப்போதா வெயில் அடிக்க போதான்றது ஒன்றுமாவே புரிய இல்லை. ஆலியன் மாமி ஹெல்ப் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. ஊஞ்சலில் மாடிட்டு தான் நாங்கள் வீட்டை போக போகிறோம். பாருங்க செய்கிற குழப்படியில் ஸ்கூலால் நேரத்துக்கு வீட்டை போக இயலாது. அரு அரு ஆரியன் இப்படித்தான் இந்த எவ்ரிடே ரொட்டீன் போய்கொண்டே இருக்குது. சமைக்கிறது, சாப்பிட்றது, ஸ்கூல் போய் கூப்பிடுறது அப்படிதான் போய்கொண்டு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்க. நாங்கள் கௌஷி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஆல். பை பாய்.